ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ இந்த இயரோட டே 1. அதனால் நம்ம vlog-ஓட அடுத்த கட்டத்துக்கான நம்ம லெவலப்புக்கான டே 1. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவாக வந்து கோவிலுக்கு போய் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி தான் வந்து போக போகிறோம். ஸோ வித் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாத்தோட சேர்ந்து போக போகிறோம். லிட்டரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயராவது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நோக்கி போகணுங்கிற ஒரு இதுக்காக நம்ம கோயிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். நம்ம அப்பா கிட்டேருந்து ஒரு பிளஸிங்கோடய அந்த ஆரம்பிப்போங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவை நம்ம எடுத்து நம்ம அங்கே தூரம் போக போகிறோம். நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு எல்லாமே போகிற வழியில் நான் போக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூக் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தக்கடு வீட்டில் விட்டு தக்கடு வீட்டிலேருந்து அவன் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பணும். தெரியுதானே அங்கே தானே இருக்கும். நீங்க உள்ள எங்கே வேற எங்கேயோ போகுது. நம்மள கத்துங்கடா ஹாப்பி நியூ இயர்ன்ட்டு. மொத்தவங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்ட மாதிரி என்ன சொல்லணும். இந்த நீயே வச்சுக்கோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நடந்துச்சு. ஸோ லிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு கேக் வாங்கி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் சேர்ந்து வெட்டிட்டு அது ஹாப்பி நியூ கத்துறோம். அது நான் சொன்னதுக்கப்புறம் தான் கத்துறானுங்களே அவனுங்க. ஸோ லிட்டலாக வந்து குட்டியை வந்து சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நிறைய பெருசாக பிளான் பண்ணி வச்சுருந்த மாட்டாங்க. லிட்டலாக அது வந்து முடியல. பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவும் வந்து நீட்டாக ஒரு மெமரியெலாம் வந்து சேவ் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஏன் நான் தனியாக விஷ் பண்ணங்கிறதுக்கான ரீசன் இது ஒன்று தான். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம விஷஸ் கோயிலுக்கு போகிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த நியூ இயரில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ரெசல்யூஷனை எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும், இந்த இடத்துக்கு போயாகணும், இல்லை இந்த விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்ம நல்லபடியாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க. அது எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அந்த இடத்துல அடையிறதுக்கோ அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கோ இல்லை நல்ல நிலமையில் இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோரும் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவோம். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். லேட் விஷயம் எனக்கு தெரியும், சாரி கேஸ். பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் எல்லாருமே ரெசல்யூஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருப்போம். ஸோ அதில் என்னவாக இருந்தாலும் உங்களோட அந்த முடிவுகள் சக்ஸஸ்ஃபுல்லான எய்ம் கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே வெற்றிகரமாக போய் முடிவுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி ரெசல்யூஷன் நிறைய எடுத்திருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரியோட அடிவாரத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ வெள்ளிங்கிரியை பற்றி நம்ம சொல்லணும்னு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பத்தாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோ அதான் போட்டிருப்போம். அதை செக் பண்ணாங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி இந்த ஈரோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட கால் பதிவு வெள்ளிங்கிரியில் பதியுது. கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். சபரிமலைக்கு எப்படி அந்த மலை மேலே நம்ம மிதிக்கணுமோ அது நம்ம நினைக்கக்கூடாது, மேலே உட்காந்துருக்கிற சாமி நினைக்கணுமோ அதே மாதிரி தான் சிவனை கும்பிட்றதுக்கு அவர் நினைக்கணும். அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற லைன் எப்பயுமே உண்மை தான். ஸோ அவர் நினைக்கணும், அவரை கும்பிடணும் அப்படின்னா ஸோ சிவனை கும்பிட்றதுக்கு அவர் நினச்சா மட்டும்தான் அவரை கும்பிடவே முடியும். ஸோ இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே இருக்கணும்னு அப்பா எப்போ வேணாலும் நினச்சிருந்துருக்கலாம். பட் என்னால் இவங்க எல்லோரும் இங்கே வரணுங்கிறது நடந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த முதல் ஸ்டெப்பு நான் எடுத்து வச்ச உடனே எனக்குள்ளே பெரிய ஒரு அமைதி வந்துருச்சு. அது அமைதியாக இல்லை குழப்பமாங்கிறது புரிஞ்சிக்கவே டைம் ஆகிடுச்சு. பட் லிட்டரலாக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அங்கே இருந்திருந்தேன் கண்டிப்பாக நான் அழுதுருந்திருப்பேன். என்னை அறியாமே நான் கண்டிப்பாக அழுதுருப்பேன். ஏன்னா அங்கே உள்ளே வந்ததுமே எனக்குள்ளே பெரிய ஒரு அமைதியே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த அமைதியிலுக்கு அப்புறம் வந்து கிட்ட சிவலிங்கத்தை நெருங்கி கிட்ட போக லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே நான் மட்டும் அங்கே இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்துக்கிட்டே என் கஷ்டத்தை கொட்டி நான் அழுகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்குள்ள அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்போ புரிஞ்சுக்க முடியல. பட் அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. நான் சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ தூரம் எந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறதுனாலும் போய் சேர்கிற இடம் அங்கே தான். ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் எல்லாமே புலம்பிகிட்டு இருப்பேன். ஸோ லிட்டரலாக அவர்கிட்ட என் பேபி எனக்கு நினச்சிருந்துருக்கலாம். அதான் வந்துட்டு இல்லை உள்ளக்கதெல்லாம் எனக்கு கொட்டிடு அப்படின்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். அதனால் கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்கலாம். ஓகே கேஸ், வெள்ளிங்கிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் வந்து பார்த்தா தெளிவாக நான் போட்டிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.